வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல மண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் ஆன ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சரியா பெங்களூர்ல இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவிலையும், மண்டியால இருந்து சரியா 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. மைசூர்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 76 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு நம்ம கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் ஆக்சுவலி. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பா இந்த டைம் போனீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். ஸோ இதே இது சம்மர்ல போனீங்க அப்படின்னா அந்த அளவு வாட்டர் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால இப்ப நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இதான் பெஸ்ட் டைமும். இந்த ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டே பண்ற மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்க வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க போற பாதையில பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள், அதுக்கப்புறம் டாய்ஸ் வாங்குறதுக்கு அந்த டாய்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடு கூட ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த வாட்டர் ஃபால்ஸை இந்த இடத்துல இருந்து வியூ பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம வியூ பண்ண முடியும், பட் இந்த அளவுக்கு வியூ அப்படின்றது கிடைக்காது. ஸோ அதனால இதுதான் பெஸ்ட் ஸ்பாட்டு. இந்த இடத்த நம்ம சிவன சமுத்திரா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல காவிரி ரிவர் அப்படின்றது இரண்டா பிரிஞ்சு ஒரு இடத்துல ககனச்சுக்கி ஃபால்ஸ் ஆகும், இன்னொன்னு பரச்சுக்கி ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி போய் அது ரெண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அணையும். ஸோ ஒரு தீவு, ஒரு ஐலாண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதனாலதான் இந்த இடத்த சிவன சமுத்திரா அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம இந்த வீடியோல இப்ப ககனச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல கீழே போய் நம்ம வியூ பாயிண்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம போன டைம் பேட் லக் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது ஆக்சுவலி போயிட்டு இருக்கு, நிறைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நீங்க கீழே போய் பாக்குறதுக்கு வியூ அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும். தண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ஈவன் இந்த டைம்ல கூட. இதே இது நம்ம ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான தண்ணி ஆக்சுவலி நீங்க பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு ஹாஃப் டே இல்ல ஒரு 1 டே ட்ரிப் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இது பெஸ்டா இருக்கும். அதே இது நான் சொன்ன மாதிரி இந்த டைம் போனீங்கன்னா பச்சை பசேல்னி கிரீனரியா காவிரியோட அழகை நீங்க ரசிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபேமிலியா போயிருந்தோம், நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவமா இருந்தது. இங்க இருந்து அந்த ககனச்சுக்கி ஃபால்ஸ் பக்கத்திலே இருந்தாலும் நம்ம சுத்தி போறதுனால சரியா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல அந்த ககனச்சுக்கி ஃபால்ஸ் பற்றி வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு என்ட்ரி ஃபீ அது எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு தான் எதுவுமே எல்லாமே ஃப்ரீ ஆக்சுவலி. ஸோ ஒட்டுமொத்தம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது தெரியுட்டு. காவிரி ரிவர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காவிரி தாய் அது நம்ம எங்கேயோ உருவாகி இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல பல தூரங்களுக்கு கடந்து அதுக்கப்புறம் கடல்ல கிடக்குது. ஸோ அந்த காவிரி தாய் இங்க ஓடுறதை நம்ம பார்க்கும்போது நிஜமா சூப்பரா இருந்தது. இந்த இடத்துல நம்ம குளிக்க எதுவுமே முடியாது, பட் அடுத்தது ஒரு இடம் நம்ம பண்ண போறோம், ஒரு வீடியோ. அந்த போட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த காவிரி ரிவர்ல பண்றது. ஸோ அதுவும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.